ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்காரில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. நம்ம வீடியோ என்ன பார்க்க போனால் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லெஜெண்ட் லீக்ல நம்ம வந்து 60 கப்லாம் ஆல்ரெடி அடிச்சிட்டோம். பட் நம்மகிட்ட லூட்லாம் இப்போ நிறையா இருக்குது. அதை நான் செலவு பண்ணி நம்ம எதாவது அப்கிரேட் போடலாம். அப்புறமேட்டு வேறு என்னென்னலாம் பண்ணலாம். லெஜெண்டில் வந்து இன்றைக்கி நான் ட்ராஃபி வந்து கிட்டத்தட்ட 320 ட்ராஃபி இன்றைக்கி லெஜெண்டில் அடிச்சிருந்தேன். அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பேட்டிலில் வச்சு உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். இன்றைக்கி 8 அட்டாக்கும் கிட்டத்தட்ட நான் முடிச்சிட்டேன். எனிமி சைட்லேயும் 2 அட்டாக் போயிடுச்சு. ஓகே, நம்ம 8 அட்டாக்ல 320 கப்பு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ட்ராஃபி அடிச்சிருக்கோம். வாழ்க்கையில் இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாகன்ற மாதிரி ஃபஸ்ட் டைம். நேற்று வந்து நம்ம வந்து 298 கப் எடுத்தோம். பட் 24 கப்பு தான் நமக்கு லாபம் கிடச்சிது. இன்றைக்கி நமக்கு இத்தனை லாபம் கிடைக்குது. ஏன்னா வந்து இன்னொரு 2 டேஸில் வந்து லீக் முடிஞ்சிடும். ஸோ எவ்வளோ லாபம் கிடைக்குது அதையும் வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு வந்து இங்கே டைமண்ட் கிடச்சிருக்கு. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளான் கேபிட்டல் ரைடு வந்து நான் வந்து லூட் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் லூட் அடிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு ரிவார்ட் மாதிரி 500 டைம் இது நம்ம வந்து ஏதாவது அப்கிரேட் பண்ண குயின் புக் வாங்குறதுக்கு, ஏதாவது ஹீரோ புக் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம வந்து கிளைம் பண்ணியாச்சு. பாருங்கள், கிட்டத்தட்ட 548 பொசிஷன். ஏன்னா போப்போ பொசிஷன் வந்து ஏறிட்டே தான் போவோம். நம்ம ஏன்னா வந்து அந்த அடி மரணடி கொடுக்குறானுங்க ஒருத்தனும். நம்ம என்ன தான் வந்து 40 அடித்தாலும் ஆப்போனண்ட்லேயும் அதே மாதிரி 40 மைனஸ் பண்ணுறானுங்க. ரொம்ப கடுப்பாக இருக்குது இந்த நியூ ட்ரூப் வந்ததுன்னு. வேணால் நெக்ஸ்ட் சீசன் வேணால் நம்ம நார்மல் ட்ரூப் வச்சு புஷ் பண்ணி காட்டலாம் எவ்வளோ போக முடியுது அப்படின்னு. ஓகே, இந்த சீசன் பாருங்கள், கிட்டத்தட்ட இன்னும் 2 டேஸ் தான் வந்து எண்ட் ஆக போகுது. ஆனால் இந்த மரணடி அடிக்கிறானுங்க. நம்ம பொசிஷன் வந்து நார்மலாக வந்து 6034 கப் அடிச்சிருக்கோம். இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் எவ்வளோ இருக்குது. ஓகே, இந்தியாவில் பார்த்துடலாம். இந்தியாவில் வந்து எத்தனாவது இடத்துல இருக்கும்? ஓகே, 57வது இடத்துல இருக்கும். இது வரைக்கும் இருக்கும். அவனுங்கன்னா கீழே தள்ளி விட்டுருவானுங்க. சரி, வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 500 சில்லறையில் இருக்கும். ஓகே, நம்ம கிளான் மெம்பர்ஸ்லாம் வந்து இவங்க தான்ப்பா எல்லாருமே. பார்த்துக்கோங்க இந்த நேம்லாம். ஏஸ் ப்ரோ தான் லீடரு. ஓகே, பார்த்துக்கோங்க. எல்லாருமே டவுன் ஹால் 16 வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே உன்னை கூட எல்லாரும் 5500 கப் எடுத்திங்கன்னா நம்ம கிளான் கூட இந்தியா லெவலில் இருக்கும் ஃபஸ்ட் இடத்துல. ஆனால் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, பார்ப்போம் நெக்ஸ்ட் சீசனை லீடர் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாப்பில். ஓகே, பாருங்கள், நான் எவ்வளோ இது உங்களுக்காக அட்டாக்கும் பண்ணி காட்டணும். எப்படி இப்போ அட்டாக், அதாவது அந்த ஃப்ரோசன் ஸ்பெல்லில் வந்து பவரை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. அது அப்படி இருந்தாலும் நம்ம எப்படி வேறு ட்ரூப் வச்சு அட்டாக் பண்ணுன்னு சொல்லுது. ஒன்றும் இல்லை, அதே தான் மெத்தடு. ஒரே ஒரு ஹீலிங் ஸ்பெல் மட்டும் நீங்கள் கொண்டு போயிருங்க. நான் உங்களுக்காக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயே வந்து அட்டாக் வந்து போட்டு காமிச்சிடுறேன். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி 2 பிக்கஸ்ட் டிஃபென்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் அடித்து விட்டுட்டு, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரூட் ரைடரு, பின்னாடி ரேம் ரைடரு, அதுக்கு பின்னாடி வந்து நம்ம குட்டி பேக்கா அதை அனுப்பி விட்டிங்கனாவே போதும். பெரிய பெரிய டிஃபென்சஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் இது பண்ணால் போதும். வேறு எதையும் பண்ண வேணாம். அதை மல்டி இன்ஃபர்னோ, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேட்டர் ஷாட்ஸு, மெயினாக டவுன் ஹாலுக்கு ஒரு 2 எப்போவுமே வச்சுக்கோங்க. டவுன் ஹால் தான் ரொம்ப முக்கியம். டவுன் ஹால் உடையிறப்போ கிராண்ட் அபிலிட்டி ஆன் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகே, கிங்கு கிட்டத்தட்ட செத்துட்டான அபிலிட்டி, நம்ம ஃபீனிக்ஸ் அபிலிட்டி வந்ததுனால அப்படியே உயிர் கொலஸ்டாப்பில். கடைசியாக இருக்கிறது நம்ம ஒரு ஆர்சி குயின்னு கிராண்ட் இருக்காங்க. ஆர்சி அந்த ஃபாக்ஸ் பெட்டோட அல்டிமேட் தாங்க பண்ணுது. வேறு லெவலில் இருக்குது ஆர்சி. ஃபாக்ஸ் பெட்டை விட சீக்கிரமாக மேக்ஸ் போடணும். உங்களுக்கு எந்த பெட்டு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிடுங்க. ஓகே, ஃபஸ்ட் அட்டாக் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அட்டாக் வந்து அதே மாதிரி ரிப்ளே காமிச்சிடுறேன். இடத்துல உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் மாதிரி சின்ன ரிப்ளே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஓட விட்டுருலாம். செகண்ட் ரிப்ளே பார்த்துருவோமா? ஓகே, செகண்ட் ரிப்ளே பாருங்கள். இதில் டவுன் ஹால் வந்து அந்த கார்னரில் வச்சுருக்கான். கார்னர் நீ எந்த கார்னரில் வச்சாலும் சரி, ஒரு ஹீலிங் ஸ்பெல் இருக்குது. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போட்டிங்கன்னா உங்கள் ட்ரூப்ஸை வந்து நல்லா ஹீல் பண்ணி விட்றாங்க. ஆனால் சீக்கிரமாக மேக்ஸ் போடணும். ஹீலிங் ஸ்பெல்லை போட்டிங்கன்னா ரூட் ரைடர் அட்டாக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், போட்டுவிட்டு அப்படியே போகுது லாகில் அஞ்சுறது. எல்லாம் இந்த சைடு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. டவுன் ஹால் கிட்டே எவனவே போல். இருந்தாலும் நம்ம 80s மட்டும் டவுன் ஹால் கிட்டே வந்து போச்சு. 2 80s மட்டும் டவுன் ஹால் கிட்டே போயிடுச்சு. பாருங்கள், ஊரை சுற்றிட்டு வந்துருச்சு. இப்போ கிராண்ட் அபிலிட்டி அடித்தேன் கரெக்டாக. டவுன் ஹால் கிட்டே போகும்போது எப்போவுமே கிராண்ட் அபிலிட்டி அடிங்க. முன்னாடியே அடிச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்க இதில் வந்து எல்லாமே ட்ரூப் செத்து போயிடும். சில கிங்கு தான் மிச்சம் இருந்தாப்புல. கிங்கு வந்து வச்சு விளாசிட்டாரு. ஓகே, தேர்ட் ரிப்ளே காமிச்சிடுறேன். ஆனால் நம்ம சேனலில் நிறையா பேஸ் லிங்க்லாம் போடலான்னு இருக்கேன். உங்களுக்கு அது வந்து ஓகேனா நான் டெய்லியும் வந்து பேஸ் லிங்க் டவுன் ஹால் 16, 15 உங்களுக்கு எது வேணுமோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பேஸ் லிங்க்லாம் நிறையா வந்து போடலான்னு இருக்கேன். அதுக்கு சப்போர்ட் நிறையா வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா நார்மலாக இந்த மாதிரி அட்டாக் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி போடலாம். வார் அட்டாக்கு, கிளான் வார் லீக்னு போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், அதே ப்ரொசீஜர் தான். பெரிய டிஃபென்ஸை மட்டும் நீங்கள் மெயினாக ஃப்ரீஸ் பண்ணால் போதும். மற்ற சின்னதெல்லாம் கவலைப்படாதீங்க. பெருசாக இருக்கிறதுல ஒரு 9 டிஃபென்ஸ் இருக்கும். ஸ்கேட்டர் ஷாட்டு, 3 மோனலித்து, ஒரு மோனலித்து, 3 மல்டி இன்ஃபர்னோ. மெயினாக டவுன் ஹாலுக்கு ஒரு 2 ஃப்ரீஸ் வச்சுக்கோங்க.
அப்புறம் மிச்சம் மல்டி ஆர்ச்சரு வச்சா போடுங்க, போடலனாலும் அடிச்சிருவானுங்க, பிரச்சனை இல்லை. நான் மல்டி ஆர்ச்சருக்குலாம் முன்னாடி பயந்து அதுக்கு ஒரு ஃபீஸ் அடிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போலாம் பயப்பட வேணாம். எல்லாம் கிட்டத்தட்ட சேர்த்துட்டானுங்க பாருங்கள். ஆர்சி தான் இருக்கான். ஆர்சி இங்கிட்டு வரான், போட்டான், போடு முடிஞ்சு போச்சு. அங்கே பாருங்க லாவா உண்டு மேலேருந்து கக்கிக்கிட்டே இருக்கு இங்கே கொள்றதுக்கு. பட் பாவம் அது என்ன பண்ணி என்ன ப்ரோஜனம். அங்கே பாருங்க நம்ம சூப்பர் காப்ளின் துரத்துது லாவா உண்டு. பப்ஸு வேற லெவல் தான். ஓகே, இந்த அட்டாக்கும் சிறப்பாக தரமாக முடிச்சிட்டோம். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு 3 அட்டாக்கும் போட்டு காமிச்சிட்டு நினைக்கிறேன். 3 அட்டாக் போட்டால் 2 அட்டாக் போட்டு காமிச்சேன் நான் தெரில. தெரிஞ்சு 2 தான் போட்டணும். இல்லை 3 போட்டேன் நினைக்கிறேன். 3 போட்டால் சரி. இப்போ லூட்டு நிறையா நம்மகிட்ட ரொம்ப வெளியுது. நம்ம ஏதாவது வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்க சரி நம்ம இன்னும் கொஞ்சம் லூட்டு வேறு நமக்கு தேவைப்படுது. பட் லூட்டு இருந்தாலும் ஒரு பில்டர் வந்து நமக்கு 11 மணி நேரம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண வார் முடிச்சா இந்த லூட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ வார் வின் பண்ணுறோமா என்னென்னு அப்புறம் பார்க்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம ஈவினிங் போல் மிச்சம் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். பாருங்கள் இது அபிலிட்டிக்கும் நமக்கு வந்து வார் வின் பண்ணால் தான் இந்த அபிலிட்டி நம்ம அப்கிரேட் பண்ண முடியும் 15th லெவலுக்கு. ஸோ நமக்கு கொஞ்சம் டைமிங் தேவைப்படுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணியாச்சு. ஈவினிங்கும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 6 மணி நேரம் ஒர்க்கிங் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, பில்டர் வந்து ஒரு 6 மணி நேரம் அதுக்குள்ளே போய் நம்ம என்ன மரணடி அடித்து ஒரே அட்டாக் மட்டும் தான் மிச்சம் வச்சுருக்கானுங்க. அது தெரிஞ்சு அதையும் 40 போட்டாங்கன்னா நம்ம இன்றைக்கி ஆடி 320 கப் எடுத்ததே வேஸ்ட்டு தான். ஏன்னா அந்த அடி அடிக்கிறாங்க தேவை டவுனால் 16ல் பார்த்துக்கோங்க. அந்த நியூ ட்ரூப் வந்து மகிமை அப்படி. ஓகே சரி, இப்போ நம்ம வந்து அப்கிரேட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஒரு பில்டரை ஃப்ரீ பண்ணணும். 68 ஜெம்மு தான் நம்ம ஆல்ரெடி ஜெம்மு கிடச்சிது 500 ஜெம்மு. ஸோ அதை வச்சு 68 ஜெம்மு வச்சு அவனை ஃப்ரீ பண்ணியாச்சு. ஃப்ரீ பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள் எக்ஸ்போ வந்து லெவல் போயிடுச்சு. ஸோ எக்ஸ்போ ஃபஸ்ட் டைம் லெவலில் இப்போதான் இந்த கலரில் தான் இருக்குது. சரி நம்ம ஷாப்புக்கு போயிட்டு நம்ம நிறைய ரைட் அந்த மெடல்ஸ் இருக்குது புதுசாக. அந்த பேர் என்னது, சாக்லேட் மெடலாக அது பேர் தெரில, ஒரு தெரிஞ்ச கமெண்ட் சொல்லுங்கள். அந்த மெடல் இருக்குது, அதை வச்சு புக்கை கிளைம் பண்ணிக்கலாம். பாருங்கள் நீங்கள் மெயினாக புக் ஆஃப் பில்டிங்கு, புக் ஆஃப் ஹீரோஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு எதாவது ஸ்கின்னுக்குலாம் வேஸ்ட் பண்ணாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இந்த ரோச்சர் கேனானை அழகாக போட்டு 2nd லெவல் போட்டு முடிச்சிட்டேன். ஒன்று கூட நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ பர்ச்சேஸ் பண்ணோன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, அந்த உடனே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பர்ச்சேஸ் ஆகாது. ஸோ அதனால் ஒன்று செலவு பண்ணிட்டு தான் அந்த ஷாப்பில் நீங்கள் ஒன்று பர்ச்சேஸ் பண்ண முடியும். பாருங்கள் கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ ட்ரூப்ஸ் இவங்க ரெக்வஸ்ட் கேட்குறாங்க. எதுங்க ஒரு நிமிஷம், நான் அதை வந்து டொனேஷன் பண்ணி விட்றேன். ஜெம்மு சும்மா தான் இருக்குது. ஓகே 2 இது ஓகே போட்டாச்சு. ரெக்வஸ்ட்டு இது பண்ணிடுச்சு. ஓகே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த புல்லை க்ளீன் பண்ணிட்டு போய். ஏன்னா வந்து நம்ம இடத்த ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ பில்டர் ஃப்ரீயாக இருக்கிறதோட இந்த புல்லுங்களை அந்த இதெல்லாம் இப்போ கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டோன்னா நம்ம ஏதாவது ஜெம்மு ஏதாவது கோல்டு கிடைக்கும். அதை க்ளீன் பண்ணி விடுவோம். ஓகே வீடியோவும் நம்மளால் இப்போ ரெகுலராக போடுறதுக்கு நமக்கு அதே மாதிரி சப்போர்ட்ஸ் நல்லா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக ரெகுலராக நான் போட ஆரம்பிக்கிறேன். நம்ம பேஸை வந்து எடிட் பண்ணி இங்கே பாருங்கள் அந்த புல்லை எப்படி க்ளீன் பண்ணால் தான் எப்படி எந்த முனையில் எது வச்சுருக்கோன்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் எல்லா புள்ளியும் எடுத்தாச்சு சென்டரில். ஏன்னா அந்த பேஸை நான் வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவ் பண்ண முடியல இந்த புல்லுங்கள்லாம் வளர்ந்ததுனால. ஸோ ஓகே சரி, அந்த புல்லை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே சரி, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அந்த புக்கை மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த கடைக்கு போகலாம். எங்கடா அந்த கடை? ஓகே இப்போ புக் ஆஃப் பில்டிங் ஆல்ரெடி ஒன்று செலவு பண்ணால்தான் ஒன்று நம்ம வாங்க முடியும். அதை வாங்கியாச்சு. ஒரு புக் ஆஃப் ஹீரோ ஒன்று வாங்கிக்கலாம். நம்ம வந்து குயினை வந்து மேக்ஸ் லெவல் போடுறதுக்கு யூஸ் ஆகும். குயின் ஒன்றும் ஒரு லெவல் தான் இருக்குது, அதுக்கு புக் ஆஃப் ஹீரோ பாருங்கள். நம்மக்கிட்ட இப்போ ஒன்றும் புக் ஆஃப் பில்டிங்கு, புக் ஆஃப் ஹீரோ, புக் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குது. ஸோ அப்போ அடுத்து வர அப்டேட்டில் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படி ஓகே இதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணோடனே நமக்கு அப்பயும் குயினுக்கு அப்டேட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. இவ்வளோ கேட்குது. சரி நாளைக்கு தான் இந்த இதை அப்டேட் பண்ண முடியும், மேக்ஸ் பண்ண முடியும் போல். இப்போ எலிக்சர் நம்மகிட்ட நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம எதுலேயும் செலவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் வால்ஸ் நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். எலிக்சர்ஸ் வச்சு வால்ஸ் கட்டுறது எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. ஆனால் இதுக்கப்புறம் நான் அடுத்த லெஜெண்ட் லீக்கில் வந்து நான் லெஜெண்டில் போக மாட்டேன். ஃபுல்லாக வால்ஸ் தான் அப்டேட் பண்ண போகிறேன். முடிஞ்சளவுக்கு 120 வால்ஸும் 150 வால்ஸும் இருக்குது. அதை நம்ம மேக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டெப் எடுக்கலாம். தெரிஞ்சு ஃபுல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஓகே இருந்த லூட்லாம் வலிச்சு நக்கியாச்சு. இங்கே வேறு கொஞ்சம் கிடக்குது, இதை எடுக்க முடியுமா? ஓகே இன்னும் வேறு எவ்வளோ இருக்குது? தெரிஞ்சு எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இன்னும் ஒரு வால் கூட போடலான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே வேறு எதுவுமே இப்போ அப்கிரேட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒரு பில்டரை வந்து நான் ஃப்ரீயாக தான் வைக்க போகிறேன்.
வந்து இப்போ லெஜண்ட் லீக் வந்து இந்த 1 or 2 டேஸில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வால்ஸ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஒரு பில்டர் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த பில்டர் நம்ம ஃப்ரீயாக வச்சுட்டு இந்த வீடியோ வந்து நம்ம இதோட வந்து நம்ம முடிச்சுக்கிறது தான் நமக்கு நல்லது. பாருங்கள், சொல்ல மறந்துட்டேன், நம்ம இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தான் தேவைப்படுது. பாருங்கள், வார் நம்ம வின் பண்ணியிருந்தோம்னா ஒரு 20 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கும். வேறு வழியில் 20 டைமண்ட் கொடுத்து இதை வந்து நான் மேக்ஸ் லெவல் போட்டுட்டேன். கிராண்ட் மெடன் ரேஜ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு அது பிடிக்குமா எனக்கு தெரியல. பட் எப்படியே 15 லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு. அதான் எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்க சேம் லெவலுக்கு அதையும் கொண்டு வந்தாச்சு. இன்னும் ஒரு 3 லெவல் தான் இருக்குது. அது பண்ணால் அது மேக்ஸ் லெவலு. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த எபிக் எக்யூப்மெண்ட் வந்து தான் ஜெயின்ட் காண்ட்லெட் இருக்குல்ல, கிங் இது, அதை நம்ம வந்து மேக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராண்ட் மெடன் தான் மஸ்ட்டு. அதை நான் முடிச்சுட்டு தான் எதுவாக இருந்தாலும் வேலையை பார்க்க கொண்டிருக்கேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் ரீச் நிறையா கிடைக்கும். 3 வீடியோ சந்திக்கலாம். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.